நான் சொல்ல போறது ஒரு காலமே இல்லாத காலத்தை பத்தி. இந்த உலகம், சூரியன், சந்திரன், ஏன் நம்ம சாமிகள் கூட அப்போ பிறக்கல. எங்க பார்த்தாலும் இருட்டு, ஒரே அமைதி, சுடுகாட்டு அமைதின்னு சொல்லுவாங்களே, அப்படி அந்த சூன்யத்துல இருந்து திடீர்னு பளீர்னு ஒரு பெரிய ஒளி கிளம்புது. அதுதான் நம்ம பரம்பொருள் சிவபெருமான். அவர்தான் ஆரம்பம், அவர்தான் முடிவு. அந்த சிவபெருமான் கிட்ட இருந்துதான் பிரம்மாவும் விஷ்ணுவும் வராங்க. வந்த கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஈகோ ஃபைட். நானா நீயா, யார் பெரியவன் அப்படின்னு போட்டி முத்திருச்சு. பிரம்மாண்டமான நெருப்பு தூணா நிக்கிறாரு. இந்த தூணோட அடியது முடியதுன்னு யாரு முதல்ல கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்கதான் பெரிய ஆளு அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு. உடனே விஷ்ணு பகவான் வராக் அவதாரம் எடுத்து பூமியை தோண்டிட்டு தலை தெறிக்க கீழே போறாரு. ஆனா போய்கிட்டே இருக்காரு. அந்த தூணோட அடிய காணோம். ஒரு கட்டத்துல எம்பெருமானோட அடியை பாக்குறது மனுஷ பயபுள்ளையாலையும் முடியாது, தேவாதி தேவர்களாலையும் முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, சரிப்பா நான் தோத்துட்டேன்னு வெளியே வராரு. ஆனா நம்ம பிரம்மா இருக்கிறாரே, அவர் அன்னப்பறவையா மாறி மேலே பறக்கிறாரு. பல வருஷமா பறந்தும் உச்சியை எட்ட முடியல. அப்போ மேல இருந்து ஒரு தாழம்பூ மெதுவா விழுந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. பிரம்மா அந்த பூவை நிறுத்தி, ஏய் பூவே, எங்கிருந்து வர்றன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த தாழம்பூ, சாமி நான் சிவனோட தலையில இருந்து விழுந்துட்டு இருக்கேன், நான் விழ ஆரம்பிச்சு பல யுகம் ஆகுதுன்னு சொல்லுது. பிரம்மாவுக்கு ஒரு குறுக்கு புத்தி வேலை செய்யுது. தாழம்பூவே, நான் சிவனோட உச்சியை பார்த்துட்டேன்னு நீ ஒரு பொய் சாட்சி சொல்லணும், இல்லன்னா உன்னை தொலைச்சு போடுவேன ஒரு மிரட்டி ஒரு டீல் போடுறாரு. சபைக்கு வந்த பிரம்மா, நான் உச்சியை பார்த்துட்டேன், இதோ இந்த தாழம்பூதான் சாட்சின்னு அண்ட புழுகை விடுறாரு. தாழம்பூவும் ஆமாம்னு ஆட்டுது. எல்லாம் தெரிஞ்ச சிவனும் சும்மா இருப்பாரா? அவருக்கு கோபம் உச்சத்துல ஏறிடுச்சு. அந்த நெருப்பு தூண் வெடிச்சு சிவபெருமான் பயங்கரமான பைரவரா வெளியே வராரு. பொய் சொன்னது அந்த 5வது தலைதானே சொல்லி பிரம்மாவோட 5வது தலையை கிள்ளி வீசுறாரு. இனிமே இந்த உலகத்துல உனக்குன்னு தனியா ஒரு கோவில் இருக்காது, உனக்கு பூஜையும் நடக்காதுன்னு சாபத்தை கொடுக்கிறாரு.